அயலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால். தினேஷ் தீப்தியை பணம் கொண்டு வர சொல்கிறாங்க. 5 லட்சம் ரூபா பணம் கேட்டதுனால தீப்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ தான் சிவாவும் அயலியும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சரி, அப்பா வரதட்சணையாக கொடுக்க வச்சுருந்த அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்ககிட்ட கொடுத்துடலாம். திருப்பி அவனை அடிச்சு நொறுக்கி திரும்ப வாங்கிட்டு வர போகிற பணம் தானே, நம்ம தீப்திக்காக காப்பாற்றுறதுக்கு இந்த பணம் உதவிட்டுங்கிறாங்க அயலி. இது கேட்ட சிவா, சரி அயலி நீ சொல்கிறதும் சரிதான், சரி பணத்தை எடுத்துகிட்டு வாங்குறாங்க. இப்போ அயலியோட அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை தீப்தி கையில் கொடுத்து தினேஷை பார்க்குறக்காக பணத்தோடு போகிறாங்க சிவாவும் அயலியும். தீப்தி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த பணத்தை வாங்கின தினேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போதைக்கு 5 லட்சம் தான், இன்னும் மறுபடியும் கேட்பேன், கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறாங்க. ஏதோ மறுபடியும் பணம் கேட்பியா, ஐயோ நான் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போட்டுங்கிறாங்க. இதை பார், அந்த நகை மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் கோடி ரூபாய் என் கையில் இருந்திருக்கும். நான் துபாய் போயிருப்பேன், செட்டில் ஆயிருப்பேன். நான் நினச்சது நடக்காமல் காரியத்தை கெடுத்து போட்டிய தீபு, இது பத்தாது எனக்குங்கிறாங்க தினேஷ். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக நான் உனக்கு பணம் கொடுக்கணுமாங்கிறாங்க. ஆமாம், கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் வெளியிட்டு வேணும் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் அயலி வந்து நிற்கிறாங்க. என்னடா கொடுக்குற பணம் பத்தாதான்னு கேட்குறாங்க. ஓஹோ, வரும்போதே கூட உங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு வந்துட்டியா? சூப்பர் சூப்பர், பரவாயில்லையே. உங்கள் அக்கா என்ன வந்தால் என் தலையை சீவிடுவாளாங்கிறாங்க. ஆமாம், சீவத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ தீபுவை வெளியே போக சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் உன்னை தனியாக விட்டுட்டு நான் இங்கேருந்து போக மாட்டேன், கிட்ட எதுவும் பேசாத, வா போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தீபு, நான் சொல்கிறத கேளு தீபு, நீ வெளியில் போங்கிறாங்க. ஓஹோ, தீபை வெளியே போக சொல்லிட்டு நீ என்கிட்ட மோத பார்க்குறியா? சரி மோது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவடிங்களோட சேர்ந்துக்கிட்டு தினேஷ் அயலி பக்கம் நெருங்குறாங்க. அயலி ரவடிங்களை அடித்து தும்சம் பண்ணுறாங்க. அப்போ சிவாவும் வந்துடுறாங்க. ரவடிங்களெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அயலியோட அப்பா பெட்டியிலே வச்சிடுறாங்க. அயலி சிவா 2 பேரும் மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஆமாம் இந்த ப்ரூஸ்லி யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவளை பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்குவேன், அடுத்தது அந்த எக்ஸ் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாங்கிறாங்க. ஆமாம், அதில் தான் ஏமாந்து போயிட்டுமே, அந்த ப்ரூஸ்லியை தான் கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க சிவா. அவள் எப்படி தப்பிச்சான்னு தெரியலேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க. ப்ரூஸ்லியோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவள் ஒரு நம்பர்லேருந்து அதிகமாக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கிறாங்க. அப்படியா, அந்த நம்பர் யாருதுன்னு கேட்குறாங்க அயலி. நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கே தான், அந்த மண்டபத்தில் தான் அந்த நபர் இருக்காங்க, அவங்க தான் அந்த நம்பரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, சரி சௌகரியமாக போச்சு, நம்பர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அயலி. என்ன அயலி, என்ன மேட்டர்னு கேட்குறாங்க சிவா. இந்த நம்பரில் இருக்கிறவங்க இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது நம்ம கையும் களவுமா பிடிக்கணும் சிவா, இப்போ தான் அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கங்கிறாங்க. அப்படியா, அப்போ ரொம்ப ஈஸியாக போச்சே, சரி ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் தான் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், அவன் தான் எக்ஸாக இருக்கணுங்கிறாங்க. ஆமாம், சந்தேகமே இல்லை, அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அயலி. அயலி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் பாவை கையில் தான் இருக்குது. பாவை அந்த ஃபோனை கையில் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அயலி அப்படின்னு சிவா கேட்கும்போது ரிங் ஆகிட்டே இருக்குது, ஆனால் எடுக்கலைங்கிறாங்க. அப்படியா, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணிக்கலாங்க. மணமேடையில் ரித்திகாவும் கபிலனும் சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காங்க. பத்மா பார்த்துட்டு இந்த பக்கமாக அயலி புது ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து போகிறத பார்த்ததும் அந்த ட்ரெஸ்ஸு அயலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அயலுக்கும் சிவாக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு இதே மணமேடையில் நிறுத்தி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பாங்கிறாங்க பத்மா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே கூடிய சீக்கிரமாக நம்ம அயலிக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாங்கிறாங்க அயலியோட அப்பா. ஆமாப்பா, நம்ம அயலியை புரிஞ்சுக்கிட்டது சிவா மட்டும்தான், சிவாவுக்கு அயலிக்கும் தான் ரொம்ப பொருத்தமான ஜோடியாகவும் இருக்கும். அயலியை புரிஞ்சுக்கவே முடியல. அயலி ஒரு வேளை சிவாவை லவ் பண்ணுறாளான்னு பார்த்தாலும் அப்படியும் இல்லை. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2 பேரும் போகிற பக்கம் வர பக்கம் ஒத்துமையாக போய் வராங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையிலேயும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பித்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அயலிக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க அயலியோட அப்பா. எதுக்கு அங்கங்கே மாப்பிள்ளை தேடணும், நம்ம சிவாவோட நல்ல மாப்பிள்ளை எங்கே கிடைப்பான், நம்ம சிவாவே அயலிக்கு பொருத்தமாக இருப்பான். என்னை கேட்டால் அயலிக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சு சிறப்பாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க. அயலிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவள் இங்கே இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, போகிற இடத்துலையாவது அவள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம் நினச்ச மாதிரியும் அவன் நினச்ச மாதிரியும் சிறப்பாக வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்ப்பா, நமக்கும் பயம் இல்லாமல் இருக்கலாங்கிறாங்க பாட்டி. இதை கேட்ட அயலியோட அப்பாவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான், சரி ரித்திகாவோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா அயலியோட கல்யாணத்தை பற்றி பேசி முடிவெடுக்கலாங்கிறாங்க. இந்திராணி கபிலன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தேவநாய்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் ஓரமானிக்கிறாங்க. ரித்திகா தன்னோட மருமகளாக வரக்கூடாது, இந்த பிச்சைக்கார குடும்பத்தில் நம்ம பொண்ணு எடுத்தால் நம்மளுக்கு மதிப்பும் கம்மி தான், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியும் இருக்க மாட்டாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஆனால் முடியலையே, இந்த கல்யாணம் நம்மளையும் மீறி நடந்துகிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க தேவநாயகி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எதிர்பாராத இந்த கல்யாணம் வேற நல்லபடியாக நடக்க போகுது, வேறு வழியே இல்லை, பேசாமல் தலையாட்டி நிற்க வேண்டியதான் அப்படின்னு தேவநாயகி நின்றுட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக இந்திராணி கபிலனுக்கு ரித்திகாவையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கபிலனையும் ரித்திகாவையும் மணமடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கமாக பாவை கையில் ஃபோனை வச்சுட்டு இருக்காங்க. அயலி மறுபடியும் கபிலனுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, பாவையோட கையில் தான் இருக்குது. பாவைக்கு அதை அட்டன் பண்ண தெரியாமல் அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அயலி சரியான டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சிவா என்னன்னு கேட்குறாங்க.
நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ரிங் போய்க்கிட்டே இருக்கு, நான் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்கங்கிறாங்க. அப்படியா ஐலி, ஒரு ஐடியா, நம்ம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த ஃபோனை யார் கட் பண்ணுறாங்கன்னு நம்ம மேலேருந்து பார்க்கலாங்கிறாங்க. ஓ, இதுவும் நல்லா தான் இருக்கே, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. ஐலி சிவா 2 பேரும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போங்க பார்த்தா நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தர் கட் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால ஐலி சிவா 2 பேர்த்துனால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் திணறாங்க. ஐலி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் பாவை பார்த்துட்டு சரி இதை மாமாக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு கொண்டு ஓடிடுறாங்க. கபிலன் பார்த்துட்டு என்னம்மான்னு கேட்கும்போது ஃபோன் வந்துட்டே இருக்கு மாமாங்கிறாங்க. அப்படியா, கூட பார்க்கலான்னு வாங்குறாங்க. கபிலன் ஃபோன் அட்டன் பண்ணதும் அலோங்கிறாங்க. அதை கேட்டதும் ஐலி கண்டுபிடிச்சிடுறாங்க, இது கபிலனோட குரல் ஆச்சு, இவன் கையில் எப்படி இந்த ஃபோன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கபிலன் ஃப்ரூஸ்லின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுடா ஃப்ரூஸ்லிங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐலி. குரலை கேட்டதும் ஐலே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ கபிலனா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா, ஆனால் இது கபிலனோட குரல், ஆனால் எக்ஸா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஐலி. இந்த நம்பர் கபிலனோட நம்பர் தான், ஆனால் எக்ஸா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா, ஆனால் இவன் தான் எக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் ரித்திகாவுக்கு இவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது போய் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு ஐலே அங்கேருந்து ஓட்டமாக ஓடி வராங்க. இங்கே வந்து பார்க்கும்போது ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. ஐலே அப்படியே ஆடாமல் அசையாமல் அதிர்ச்சியாக அப்படியே நிற்கிறாங்க. கபிலன் தான் இந்த எக்ஸ்ன்னு தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக இதை கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்து முடிஞ்சிருச்சு, இவ்வளோ பக்கத்துலேருந்து இவனை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சே. இப்போ ரித்திகா காலத்தில் தாலியும் கட்டிட்டான், இவன் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா முன்னையே நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தியிருப்பேன். இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, இப்போ என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நிற்கிறாங்க. அப்போ சிவா வந்தது ஐலி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதோ அவன் தான் மாப்பிள்ளைங்கிறாங்க. அட பாவி, இவன் தானா, இவன் தான் எக்ஸா, இவன் தான் கபிலன் தான் எக்ஸா, இவனை தான் நம்ம இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாரு, ரித்திகாவோட கழுத்தில் தாலியை கட்டி இப்போ மாப்பிள்ளை ஆயிட்டேனே, என்ன செய்யறது ஐலிங்கிறாங்க. ஐலி, இப்போ என்ன செய்ய போற, இப்போ அவன் வேற தாலி கட்டிட்டானேங்கிறாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, இப்போ போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஐலி, வர்மாவை பிடிக்கணும், அதுக்கு முன்னாடி எக்ஸை பிடிக்கணும்னு நாம நினச்சோம். இப்போ ரித்திகாவோட வாழ்க்கை இந்த கபிலன் கையில் மாட்டிக்கிட்டதே, இப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க. தங்கச்சியோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிருச்சுன்னு அழுகிறாங்க. ஐலி, கபிலன் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க. ஐலி, எக்ஸை வச்சு தான் வர்மாவை பிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் வர்மாவையும் பிடிக்க முடியல, இப்போ கபிலனையும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேங்கிறாங்க ஐலி. சிவா ஐலி 2 பேருமே இந்த கபிலனை எப்படி மடக்கி பிடிக்கிறதுன்னு தெரியாம இப்ப முழிச்சுட்டு நிக்கிறாங்க. வேதனாகி எப்படியாவது இந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தி நின்னா தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துருச்சு. இந்த பக்கமா செல்லமா ஜமுனா ரித்திகா எல்லாருமே சந்தோஷத்துல இருக்காங்க. ரித்திகா நினைக்கிறாங்க இவ்வளவு வசதியான கபிலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. இவர் இல்லாத வாழ்க்கை இனிமே எனக்கு இல்லை, இவரோட தான் இனிமே என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க ரித்திகா. கல்யாணம் முடிஞ்ச கையோட குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இந்திராணி சிவாவையும் ஐலியும் தேடுறாங்க. அங்க நிக்கிறத பார்த்துட்டு இந்திராணி கூப்பிடுறாங்க. சிவா ஐலி 2 பேரும் இங்கே வாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம குடும்ப ஃபோட்டோவை எடுத்துக்கலாங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த செல்லம்மா ஜமுனா 2 பேரும் முகம் சொல்லிக்கிறாங்க. ஆமாம், சிவாவை எதுக்கு கூப்பிடுறீங்க, வேண்டாங்கிறாங்க. இங்கே பாருங்க, அவன் என் கூட பிறக்காத தம்பி, அவனு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தான், அவனையும் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறாங்க. சரி விடுங்க, அவங்க ஆசைப்படுறாங்க, எதுக்கு வீண் பிரச்சனை, ஒரு ஃபோட்டோ தானே இருந்துட்டு போகட்டும்னு ஜமுனாவும் செல்லம்மாவும் முடிவு பண்ணி பேசாம அமைதியாக இருக்காங்க. சிவா ஐலி 2 பேரும் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிடவும் 2 பேரும் வர்றாங்க. இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாங்கிறாங்க. சிவா ஐலி மணமேடைக்கு வரும்போது கபிலனை பார்த்து முறைச்சிக்கிட்டே வராங்க. கபிலன் ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்துல இருக்காங்க. செல்லம்மா ஜமுனா 2 பேரும் இதோட விடக்கூடாதுன்னு ஐலியை தனியாக கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு விசாரிக்கிறாங்க. ஏண்டி உங்க அப்பாவுக்கு இருக்கிறதே மான மரியாதை தான், அந்த மான மரியாதையை கெடுத்துட்டியடி, கொஞ்சமாச்சு பொண்ணா அடக்க ஒடக்கமா இருக்கியா, அவ்வளோ பெரிய கெட்ட பேரை தேடி கொடுத்துருக்கேன்னு திட்டுறாங்க. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கிறாங்க. ஐலி அவங்க பேசுனதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு இப்ப கபிலனை எப்படி மடக்கி பிடிக்கிறது, அந்த வர்மாவை பிடிக்கணுமேனு யோசிக்கிறாங்க. இதனால இவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் தான், ஏன் வாழ போற ரித்திகாவுக்கும் கெட்ட பேர் தான், இப்படி ஒரு கெட்ட பேரை சம்பாரிச்சிட்டாலேன்னு ஐலியை திட்டி தேத்துக்கிட்டு இருக்காங்க. பேசுறதெல்லாம் ஒரு காதுல வாங்கிக்கிட்டு எப்படியாவது இந்த கபிலனை மடக்கி பிடிக்கணுமேனு யோசிக்கிறாங்க. வர்மா, கபிலன், லூஸ்லி இவங்க யாரையும் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. ஐலி, இப்போதைக்கு நீ எதையும் காட்டிக்காத, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாங்கிறாங்க. சிவா ஜமுனா செல்லம்மா 2 பேருமா பாத்தியா, நம்ம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோம், அவள் கொஞ்சமாச்சு காதில் வாங்கிக்கிறாளா, அவள் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி ஐலியை மறுபடியும் திட்டிகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவா யோசிக்கிறாங்க, சே ஐலிக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க, இவங்க பொண்ணுங்களை எல்லாம் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுங்கிறக்காக ஐலி என்னமா பாடுபட்டு இருக்கா, அதை புரிஞ்சுக்காது இவங்க இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு ஐலி மேலே அனுதாபப்படுறாங்க. சிவா அனுதாபத்தோட தன்னோட காதலையும் ஐலிக்கு பிடி வைக்கிறாங்க. ஐலி சிவாவை ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பத்மா பாட்டி நினைக்கிறாங்க எப்படியோ ரித்திகாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு, அடுத்தது ஐலிக்கும் சிவாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை செட்டில் பண்ணி வச்சிடணும், நம்ம கண்ணு முன்னாடி அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாட்டி. இந்திராணி சிவாவை கூட பிறக்காத தம்பியா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான தம்பின்னு தெரியாமையே சிவாவை தம்பியா நினைச்சு சிவாவுக்கும் ஐலிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இந்திராணி. பத்மா பாட்டியும் சிவாவுக்கும் ஐலிக்கும் கல்யாணம் பண்ணணும், அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு வராங்க. ஐலி கூடிய சீக்கிரம் கபிலனை அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இங்க ரித்திகாவோட சந்தோஷத்தை பார்க்கும்போது ஐயோ ரித்திகா உன்னோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஐலி. கபிலனை பத்தி வீட்டுல யாருக்கிட்ட
சொன்னாலும் அவங்க நம்ப போறதில்ல. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்த அயலியாருக்கு ஃபோன் பண்ணி உடனே கபிலனை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. இந்திராணி குடும்பத்துல பூகம்பம் வெடிக்குது. குடும்பமே அதிர்ச்சியில் நிக்குது. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.